தமிழகம் வந்த பிரதமர் மோடி. இரவு எடப்பாடியுடன் ரகசிய மீட்டிங். திமுகவை கட்டம் கட்ட புதிய பிளான். அனைவருக்கும் வணக்கம். பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு இன்று வந்திருக்கிறார். அவர் நாளை மிக முக்கியமான 3 நிகழ்ச்சிகளில் பங்கேற்க இருக்கிறார். முதல் நிகழ்ச்சி அரசு நிகழ்ச்சி மற்றும் நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி. இரண்டாவதாக திருப்பரங்குன்றத்தில் சாமி தரிசனம் செய்யவிருக்கிறார். மூன்றாவதாக நாளை பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார். ஸோ இந்த 3 நிகழ்ச்சிகளிலையும் பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்க இருக்கிறார். இந்நிலையில்தான் இன்றே தமிழகத்திற்கு வந்திருக்கிறார். இன்று இரவே தமிழகத்துக்கு வந்திருக்கிற பிரதமர் மோடியுடன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திப்பதற்கு நேரம் கேட்டிருக்கிறார். அதனால் மோடியும் நேரம் கொடுத்திருக்கிறார். இந்த மீட்டிங்கில் பாஜக கேட்கும் தொகுதிகள் குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்க போகிறாங்க. பாஜக மொத்தம் எத்தனை தொகுதிகள் கேட்குறாங்க, அதுக்கு அதிமுக எத்தனை தொகுதிகள் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயங்களையும் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. அதில் பிஜேபி மொத்தம் 150க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கேட்டிருப்பதாக சொல்கிறாங்க. முக்கியமாக கோயில் நகரங்களை குறிவைத்து கேட்டிருக்கிறாங்க. திருவண்ணாமலை, பழனி இந்த மாதிரியான கோயில் நகரங்களை குறிவைத்து பிஜேபி 50 சீட்டுக்கு மேலே கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதிமுக அவ்வளோ சீட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி ஏற்கனவே பாஜகவுக்கு தமிழகத்தில் வரவேற்பே கிடையாது. போன டைம் 40க்கு 40 திமுக அடிச்சிட்டாங்க. இந்த முறையும் அவங்களுக்கு இதை கொடுத்து சீட்டை கொடுத்து ஓட்டுகளை நாங்கள் மிஸ் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஸோ இது பற்றி இன்றைக்கி நைட்டு பிரதமர் மோடி கிட்ட எடப்பாடி பழனிசாமி, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, திமுக திருப்பரங்குன்றம் அந்த மலை உச்சியில் விளக்கேற்றுற பிரச்சனையை பெரும் பிரச்சனையாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்காகவும், அதே மாதிரி எலெக்ஷன் வர டைமில் திமுகவை ஏதாவது கட்டம் கட்டணும், அப்போ தான் ஏடிஎம்கே ஜெயிக்க முடியும், அதிமுக ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ண இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மெயினாக இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனையில் தீபத்தை ஏற்றி நம்ம திமுகவுக்கு ஒரு ட்விஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஜக தொண்டர்கள் பார்த்தோம்னா பொதுவாக அரசியல் வட்டாரங்களில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது குறித்த விஷயங்களும், அதே மாதிரி திமுகவை எப்படி வீழ்த்தலாம், இந்த எலெக்ஷனில் திமுகவை வீழ்த்தி பாஜக அதிமுக கூட்டணி எப்படி வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுக்க போகிறாங்க. அதுக்கு நிறைய முக்கியமான பிளானெல்லாம் மோடி கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருது. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் இன்றைக்கு நைட்டு இந்த சந்திப்பு எடப்பாடி பழனிசாமிக்கும் மோடிக்கும் இருவருக்கும் இடையே நடக்க இருக்குது. அதனால் உங்கள் கருத்துக்கள் என்னவோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது மாதிரியான அரசியல் சார்ந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.